ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மரி கிச்சன். பன்னீரில் பால் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இந்த 200 கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி சீவி திருவி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இது 200 கிராம். இது வந்து பல்லாரி வந்து 2 பல்லாரி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் மல்லித்தலை. இது கடலை மாவு வந்து 4 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 4 ப்ரெட்டு அடித்து வச்சுருக்கேன். இதிலே போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பன்னீரில் வந்து நான் உப்பு இருக்குது, அதனால் உப்பு போடல. உங்களுக்கு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து இது அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பால் மாதிரி உருண்டை உருண்டையை வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானது இதில் ஒன்றா போட்டுக்குங்க. ப்ரௌன் கலர் ஆனது நீங்கள் திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. பால் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்ட பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு விடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.